வர வர அவளோட தாராள குணம் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போயிட்டு இருக்குங்க. இவ்வளவு நாளா நமக்காகத்தான் இதெல்லாம் செய்யறான்னு பார்த்தா இப்ப என்னென்னமோ செய்யறா. அவகிட்ட யாராலையுமே பேச முடியல. ஏதாச்சும் சொன்னாலும் எடுத்துரிஞ்சு பேசுறா. எங்க இருந்தோ 2 பேரை கூட்டிட்டு வந்து வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கா. அவங்க என்னமோ அவளை ஏன் பொண்ணுங்கிறதும், அவங்களோட பொண்ணு இவ்வளவு என்னமோ பாசமா அக்கான்னு கூப்பிடுறதும் எனக்கு எதுவுமே பிடிக்கல. அவங்க வீட்டுக்குள்ள வந்தப்பவே பிடிக்கலன்னு சொல்லிருக்கணும். அக்கா முன்னாடி பேசுறதுக்கு இங்க யாருக்குமே தைரியம் கிடையாது. பின்னாடி புலம்புறது. விடுங்கம்மா, இப்ப எதுக்கு இத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்பதாண்டி பேசுறது? யாரோ ஒருத்தனுக்காக நான் தான் வர சொன்னேன்னு பஞ்சாயத்துல வந்து சொல்றா. நம்ம மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படும்னு அவ கொஞ்சமாச்சும் யோசிச்சாளா? நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்காக கஷ்டப்பட்டேன்னு சொல்லுவா. இப்ப என்னடானா இத உலகத்தையே காப்பாத்த வந்த அன்னை தெரசா மாதிரி நடந்துக்கிறா. டேய், நாங்கெல்லாம் வேதனையோட பேசிக்கிட்டு இருக்கோம், உனக்கு சிரிப்பா இருக்காடா? அக்கா கரெக்டா தான் சொல்றா. வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் மூஞ்ச காட்டுவா. வெளியில இருந்து யாராவது வந்தா அவங்கள உள்ளங்கையில வச்சு தாங்குவா. இததான் அக்கா எப்பவும் செய்யறா. அம்மா, நான் உனக்கு அம்மாவா? என்ன வேணும்? ஒண்ணும் இல்லம்மா. சில பேருக்கு நேரடியாவும் சொல்லியாச்சு, மறைமுகமாவும் சொல்லியாச்சு. ஆனா புரியலனா என்னத்த சொல்றது? நீ நல்லவனோ கெட்டவனோ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா உன்னால எங்க பொண்ணுக்கு இன்னைக்கு ஒரு கெட்ட பேர் கிடைச்சிருக்கு. நான் அப்படிப்பட்ட தப்பு பண்ற ஆள் இல்லம்மா. சேச்சே, நீ தப்பு பண்ணிட்டே நாங்க யாரும் சொல்லல பார்த்திபா. நீ அந்த தப்ப பண்ணலனாலும் சூழ்நிலை உனக்கு எதிராக தானே அமைஞ்சு போச்சு. கடைசியில ரஜினி தானே உன்னை காப்பாத்துனா. இப்ப அசிங்கப்பட்டது ரஜினி தானே. ஏற்கனவே அவளுக்கு நல்ல பேரு, இப்ப இது வேற. பார்த்திபா, டேய், அதான் அவ வந்துட்டால, அப்புறம் ஏன்டா டென்ஷனா இருக்க? அது இல்லம்மா, அவங்க மொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க யார் கண்ணிலையும் படாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் டென்ஷனா இருக்கேன். டேய், ஏதாவது நினைச்சு டென்ஷன் ஆயிட்டே இருக்கணுமா உனக்கு? திவ்யாவே வந்துட்டா, அப்புறம் என்னடா? எப்படியாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீருவேன். நீ சந்தோஷமா தாலி கட்டுற வழியை பாரு, சரியா? மா, என்னம்மா புடமாத்த பொண்ணுல இன்னும் காணோம்? டேய், ஏன்டா இப்படி? நீயும் பயந்து என்ன ஏன்டா டென்ஷன் ஆக்குற? வருவாடா, வெயிட் பண்ணு. மா, முதல்ல ஒரு விஷயம் நடக்கும்னு நம்பணும், அப்பதான் அது நடக்கும். அதை விட்டுட்டு நடக்குமா நடக்குமான்னு கேட்டுட்டே இருந்தா நடக்காம தான் போகும். மா, திவ்யா, டேய், போதுண்டா, உன் சவுண்ட் சர்வீஸ ஆஃப் பண்ணு. போட்டு மாமா. போட்டு விடுறா. சவேந்திரிய மாலை போடுங்க. ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி.
பிள்ளையாண்டரோட தோப்பனார வர சொல்லுங்க. அவர் இல்லங்க. போய் சேர்ந்துட்டாரா? ஐயோ சாமி, அவரு ஊருக்கு போயிருக்காரு. ஓ அப்படியா? சரி. பொண்ணு வீட்டுல யார் வந்திருக்காங்க? பொண்ணுக்கு யாரும் இல்ல. பொண்ணு அனாதை. பொண்ணுக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல யாராவது வந்திருக்காங்களா? முதல்ல கல்யாணத்தை முடிங்க. எதுக்கு இப்படி வளவலன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? என்னம்மா கல்யாணம் இது? பொண்ணு பையன் நீங்க ஒருத்தர் மட்டும். நான் யாரும் இல்ல. நான் பையனோட அம்மா. அதை எப்படிமா நான் நம்புறது? ஆதாரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஐயோ சாமி, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்க போல இருக்கே. போங்க, போய் ஆரம்பிங்க சாமி. சரிம்மா, மாப்பிளைய மட்டும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. தொட்டுக்கோங்க. கும்பிட்டுக்கோங்க. சக குடும்பானாம் க்ஷேமஸ் தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவி நமஹ, ஓம் துர்காயே நமஹ, ஓம் டேய், போன குடுற. உங்க 2 பேரையும் சேர்த்து போட்டோ எடுக்கிறேன். திவ்யா போட்டோ. ஓம் குலவர்தின்யே நமஹ, ஓம் ஆகாசதாபின்யே நமஹ, ஓம் வாசுதேவ பகின்யே நமஹ, ஓம் திவ்யாம்பரதராயே நமஹ. இவ எதுக்கு இங்க வரா? ஆனந்த், ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சரி. என்னங்க இப்படி பேசுறீங்க? என்ன பேசுன? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. இல்லங்க, அவங்க கிட்ட ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவங்க உங்க ஃபேமிலிங்க. முதல் தடவையா நான் எனக்காக பேசிருக்கேன். அது அவங்களுக்கு தப்பா தான் தோணும். ஆமாங்க, எல்லாமே தப்பா தான் தோணும். ஏன்னா நீங்க ரஜினிங்க. ஆமாங்க, இது வரைக்கும் அவங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்க தான் பார்த்து பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் அது மட்டும்தான் உங்க வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அது அவங்களுக்கு புரியணும்ல. கண்டிப்பா புரியுங்க. அது எப்படி புரியாம போகும்? அப்புறம் ஏன் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்களோட ரஜினிய பார்த்திபன் திருடிட்டு போயிடுவானுங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு. நான் அவங்க ரஜினிய திருடிட்டு போக வரல, அவங்கள பத்திரமா பாத்துக்க வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னா அவங்க அதுக்கப்புறம் பயப்படவே மாட்டாங்க. அவங்களோட ரஜினிய பத்திரமா பாத்துக்க நான் வரேன். என்னெல்லாம் யாரும் பாத்துக்க வேண்டாம். ம். சரி, நீங்களே உங்களை பாத்துக்கோங்க. நான் சும்மா உங்க கூட இருக்கேன். உங்க வீட்ல இருக்கிற அத்தனை பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உங்க வீட்ல தங்கி ராதிகா கல்யாணம் வரைக்கும் கூடவே டிராவல் பண்ணி ஒருத்தரையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அவங்கெல்லாம் ஒன்னும் பெர்ஃபெக்ட்டான ஆளுங்களா இல்ல. யாருமே பெர்ஃபெக்ட் எல்லாம் இல்லங்க. ஆனா நான் அவங்கள ஒதுக்க மாட்டேன். ஏன்னா அவங்க ஏன் ஃபேமிலி. அதேதாங்க நானும் சொல்றேன். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களும் என்னோட ஃபேமிலி தானே. நீங்க ஏற்கனவே அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கீங்க. நானும் அப்படி இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும், இன்னொருத்தர் ஜாலியா இருக்கணும். உள்ள வரதுக்கு முன்னாடியே நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட எனக்காக சண்டை போட்டீங்கன்னா அவங்க என்ன விரோதியா தான் பாப்பாங்க. எனக்கு அவங்க வேணுங்க. காரணமே இல்லாம அவங்க உன் மேல கோவப்பட்டா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது பார்த்திபா. ஏங்க, அத நான் பாத்துக்கிறேங்க. பார்த்திபனை எப்படி ஒருத்தரால நேசிக்காம இருக்க முடியும்? ஓவர் கான்ஃபிடென்ஸா இருக்கு. ஆமாங்க, அசைக்கவே முடியாத ரஜினியவே பார்த்திபா அசைச்சிட்டா. மத்தவங்களெல்லாம் பாத்துக்கலாம். இத விடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
முரளி ஒரு ஆன்லைன் கேமர் தெரியும்ல. அவன் சின்ன பையங்க. वन्दे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यामवे प्रधामणिकनिर्नानाविधैर्भूषितां भक्ताभिषबलप्रदां हरिहरब्रह्मादिपित्सेविदां पार्श्वे पङ्कजसङ्गपद्मनिधिभिर्युक्तां सदा शक्तिभिः सरसिजनयने सरोजगस्ते धवलधरां सुखगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे वनोद्ये त्रिभुवनभूतिहरि प्रसीद मह्यम् ॐ महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि धन्नो लक्ष्मी प्रचोदयात् ஓம். டே ஆனந்த், என்னடா தாலியை கையில வச்சுட்டு அப்படியே நிக்கிற? தாலியை கட்டுறா. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். ஓம். அத்தை என்ன பார்த்திபன் யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அந்த ஆளையும் கண்டுபிடிச்சாச்சு. ஏய், என்னடி ஒரே புதர் போடுற? ரெண்டுத்துல எதை முதல்ல சொல்லட்டும்? எதை வேணாலும் முதல்ல சொல்லு, ஆனா உடனே சொல்லு. ஏய், என்ன காமெடி பண்றியா? சேச்சே இல்லக்கா, சீரியஸா தான். அப்ப யாருன்னு சொல்லு. நிஜமாவே கண்டுபிடிக்க முடியலையா? இல்ல ராதிகா, முதல் கேள்விக்கு ஆன்சர் தான் ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேள்விக்கு ஆன்சர் தான் முதல் கேள்வி. ஏய், என்னடி உளர்ற? ரஜினியோட ஆள் பார்த்திபன், பார்த்திபனோட ஆள் ரஜினி. நம்ம இப்போ ரிலேட்டிவ் ஆக போறோம். அக்கா, ரஜினி அக்காக்கு இப்ப போன் பண்ணாதீங்க, நேர்ல வந்து சர்ப்ரைஸ் கொடுங்க. என்னக்கா வரீங்கல்ல? ராதிகா, என்கிட்ட விளையாடாத. அக்கா, சாமி மேல சத்தியமா சொல்றேன், நீங்க இங்க வாங்க, ஒன்னா கொண்டாடலாம். வரேன். பயப்படாத அன்பு, எதுவும் ஆகாது. ஒருவேளை அவன் ஜாமீன்ல வெளியில வந்தா கூட அவனை எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் ஜாமீன்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, தப்பிச்சும் வந்திருக்க முடியாது. அதனால நீ பார்த்தது பாஸ்கரா இருக்காது. இல்ல சிவம், என் மனசு சொல்லுது ஏதோ தப்பா இருக்கு. உன்னை அவன் கத்தியால குத்துனப்ப என்னாலதான் உனக்கு இந்த நிலைமைன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்படி சொன்னவங்க யாரு? எங்க என் முன்னாடி வந்து சொல்ல சொல்லு. சிவம், அவங்க சொல்றது சரிதானே? என்ன துரத்துற துரதிருஷ்டம் இப்ப உன்னையும் சேர்த்து துரத்துது. இப்ப என்னால இனியாக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். நீயும் என் கூடவே இரு சிவம், ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போகாத. நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே இருப்பேன், சரியா? அப்படியே பாஸ்கர் இங்க வந்திருந்தானா அவனை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாது. சிவம் அன்பு, இன்னும் எத்தனை நாளைக்கு அவனுக்கு நம்ம பயந்து பயந்து வாழணும்? அவன் மட்டும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அவன் உயிரோடவே இருக்க முடியாது.